ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஆராட்டு உற்சவம். மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. சரணம் 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 ஐயப்பா. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்குச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று ஆராட்டு உற்சவம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். வழிபாட்டு தலங்கள் என்பவை பெரியவர் சிறியவர், வசதி படைத்தோர் வசதி இல்லாதோர், ஆண் பெண் என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காகவே அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் சில ஆலயங்களில் ஆண்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும், சில ஆலயங்களில் பெண்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் சில ஆகம விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட விதிமுறைகளை கொண்ட ஆலயங்களில் மிக முக்கியமானது சபரிமலை ஐயப்பன் ஆலயமாகும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிரஞ்சீவியான பரசுராமரால் கட்டப்பட்டு உருவாக்கப்பட்ட முறையான ஆகம விதிகளை கடுமையாக கடைபிடிக்கப்படும் ஆலயம் என்ற பெருமை பெற்றது சபரிமலையாகும். சபரிமலை ஆலயத்தில் ஐயப்பன் யோக நிலையில் இருப்பதால் அங்கு செல்லும் பக்தர்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளும் ஐதீகங்களும் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக 10 வயதிலிருந்து 50 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் ஆலயத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான ஐயப்பன் பெண் பக்தர்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கும் காட்சியளித்து அருள் பாலிக்கின்றார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், அது உண்மைதான். பம்பை நதியில் நடைபெறும் ஆராட்டுத் திருவிழாவில் இந்த அதிசயம் நிகழ்கிறது. மாதந்தோறும் வருகிற உத்திரம் விசேஷம் என்றாலும் பங்குனி மாதத்தில் வருகிற உத்திரம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பங்குனி உத்திர நாளில்தான் ஐயப்ப சுவாமி மணிகண்டனாக அவதரித்தார் என்கிறது ஐயப்ப சுவாமி புராணம். மேலும் சபரிமலை ஸ்தல புராணமும் பங்குனி உத்திரத்தை பற்றியும் அதன் மகத்துவத்தையும் போற்றி புகழ்ந்துள்ளது. அப்படிப்பட்ட சிறப்பான பங்குனி மாதத்தில் சபரிமலை ஐயப்பனுக்கு பம்பா நதிக்கரையில் ஆராட்டு விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழாவில் சபரிமலையிலிருந்து தர்மசாஸ்தா ஐயப்பனின் உற்சவர் சிலை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் நடைபெறும். பின்னர் ஐயப்பனை அலங்கரித்து பம்பை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள விநாயகர் கோவில் முன்பாக 3 மணி நேரம் வரையிலும் வைத்திருப்பார்கள்.
அப்போது பாரபட்சமில்லாமல் அனைத்து வயதுடைய பெண்களும் கலந்து கொண்டு பிரம்மச்சரிய கடவுளான தர்மசாஸ்தா ஐயப்பனை தரிசனம் செய்து கொள்ளலாம். ஐயப்ப சுவாமியை அனைத்து பெண்களும் தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஆராட்டு திருவிழா நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால்தான் மற்ற விழாக்களை விட பங்குனி உத்திர ஆராட்டு திருவிழாவை முன்னிட்டு பம்பையில் ஏராளமான பெண் பக்தர்கள் வருகை தந்து ஐயப்பனை கண்ணார கண்டு தரிசித்து மனமார போற்றி வழிபடுகிறார்கள். ஆனந்த சித்தன் ஐயப்பன் ஆண் பெண் பேதமின்றி அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பவன். அனைவரும் சுவாமியை தரிசித்து பேறு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஆராட்டு விழா நடத்தப்படுகிறது. ஆராட்டு திருவிழாவில் கண்டாலும் சரி, இல்லை ஆழ்மனதில் எண்ணி தரிசித்தாலும் சரி, அருள்மழையை பொழிய அனைத்து நேரங்களிலும் ஐயப்பன் ஆயத்தமாயிருக்கிறான் என்பதே அசைக்க முடியாத உண்மையாகும். ஐயப்பன் பொற்பாதங்களை பற்றிடுவோம். அண்டமெல்லாம் ஒலிக்க அவன் புகழை போற்றிடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா, சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா. மனோபலம் வருகுதையா ஐயப்பா, உந்தன் மலையேறி வரும்போது ஐயப்பா, சரணம் 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 ஐயப்பா, சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா, சரணம் 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 ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா.